ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் உள்ள 6th லெசன் நினைக்கிறேன். ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இந்திய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிற பாடம். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா நம்மளுடைய சிலபஸில் இருக்குது, குரூப் 2 குரூப் 4 சிலபஸில் இருக்குது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த பாடத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே பாலிட்டி ஒன்லைனர் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த 6th to 10th வரைக்கும் உள்ள பாலிட்டி ஒன்லைனர் பிடிஎஃப் வேணும்னாலும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வெளியுறவு கொள்கை என்பது, வெளியுறவு கொள்கைனா என்னன்னா, அதாவது ஒரு நாடு அதோட அண்டை நாடுகளோட இல்லை மற்ற நாடுகள், உலகில் உள்ள மற்ற நாடுகளோட எப்படி தொடர்பில் இருக்கணும், அப்படி தொடர்பில் இருந்து அந்த 2 நாடுகளோட இலக்கு என்ன, ஓகேவா? ஸோ ஒரு நாடு இன்னொரு நாடை எதுக்காக தொடர்பில் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கொள்கை தான் வெளியுறவு கொள்கைன்னு சொன்னாங்க. அதுவும் இறையாண்மை கொண்ட ஒரு நாடு உலகின் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதை வரையறுக்கும் அரசின் இலக்குகளின் தொகுப்பு. இதுதான் வெளியுறவு கொள்கை. ஸோ சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமர் தெரியும் நமக்கு, ஜவஹர்லால் நேரு அவர்கள். இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைச்சிருக்காரு. ஸோ அதனால வடிவமைத்தல முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறாரு. இந்த கொஸ்டின் கேட்கலாம், இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பி யாருன்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஏன்னா இவர் உருவாக்குன ஒரு கொள்கை தான் 5 கொள்கைகளை அடக்கிய ஒரு கொள்கையை உருவாக்குனாரு. அதுதான் பஞ்சசீலம். இதில் அமைதிக்கான 5 கொள்கைகளை அறிவிச்சாரு ஜவஹர்லால் நேரு. ஸோ பஞ்சசீலம்னாலே நேரு அவர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 5 கொள்கை என்னன்னா, ஒவ்வொரு நாட்டோட எல்லையையும் இறையாண்மையும் பரஸ்பரமாக மதிக்கணும். ஒரு நாடு இன்னொரு நாட்டோட எல்லையை மதிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இறையாண்மையையும் மதிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை, 2 நாடுகளும் ஆக்கிரமிப்பு இல்லாம இருக்கணும். பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல், உள்நாட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அண்டை நாடுகள் தலையிடாம இருக்கணும். பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல், அமைதியாக இணைந்திருத்தல். ஸோ இது எல்லாமே இந்த பஞ்சசீல கொள்கையில வரக்கூடிய 5 கொள்கைகள். அடுத்து அணி சேராமை. இந்த சொல் யார் உருவாக்குனாங்கன்னா வி.கே. கிருஷ்ணமேனன். ஸோ வி.கே. கிருஷ்ணமேனன் தான் இந்த அணி சேராமைங்கிற சொல்ல உருவாக்கிறாரு. அணி சேராமை என்பது எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலும் சேராமல் சர்வதேச பிரச்சனைகளில் சுதந்திரமாக தீர்மானிக்கும் நிலைப்பாடு. இவங்க எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலும் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் அமெரிக்கா ரஷ்யாவோடலாம் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் சர்வதேச பிரச்சனைகள்ல அவங்க என்ன பண்ண முடியும், சுதந்திரமான தீர்மானிக்கக்கூடிய நிலைப்பாட்டை அவங்களால பண்ண முடியும். இதுதான் அணி சேராமை. இந்த சொல்ல கண்டுபிடிச்ச உருவாக்கியவர் வி.கே. கிருஷ்ணமேனன். இந்த அணிசேரா இயக்கத்தோட நிறுவன தலைவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில இருந்து ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க, யுகோஸ்லேவியாவோட டிட்டோ இருந்திருக்காங்க, எகிப்தின் நாசர் இருந்திருக்காரு, இந்தோனேஷியாவின் சுகர்னோ, கானாவின் குவாமே நிக்ரூமா. இவங்க எல்லாருமே இந்த அணிசேரா இயக்கத்தோட நிறுவன தலைவராக இருந்திருக்காங்க. அடுத்து மியான்மர். மியான்மருங்கிறது நம்ம இந்தியாவோட தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைஞ்சிருக்கு, ஓகேவா? நம்ம இந்தியாவுக்கும் தென்கிழக்கு நாடுகளோட கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் ஒரு பாலமா எந்த நாடு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர். அடுத்து சார்க் அமைப்பு நாடுகள். சார்க்ல 8 உறுப்பு நாடுகள் இருக்கு. அதுல இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், இலங்கை, மால்தீவ்ஸ், ஆப்கானிஸ்தான், இந்த 8 நாடுகளும் சேர்ந்ததான் சார்க் அமைப்பு. அடுத்து பிசிஐஎம் அப்படின்னு சொல்றாங்க. பிசிஐஎம்னா பங்களாதேஷ், சைனா, இந்தியா, மியான்மர். அது ஒவ்வொரு நாடுகளோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வச்சு பிசிஐஎம்னு சொல்றாங்க. இந்த அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, பொருளாதார, போக்குவரத்து, எரிசக்தி, தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் எல்லை கடந்து ஒரு செழிப்பான பொருளாதார மண்டலத்தை உருவாக்குறதுக்காக பிசிஐஎம் சொல்லி இந்த 4 நாடுகளை இணைஞ்சு உருவாக்கின அமைப்பு. அடுத்து பிம்ஸ்டெக்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, பூட்டான், நேபாள். ஸோ இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாங்கினது. இதுவும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ஒத்துழைப்பு கொடுக்கணும், பன்னாட்டு வர்த்தகம் செஞ்சுக்கலாம், வெளிநாட்டு நேரடி முதலீடு, இது எல்லாத்தையும் வலுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதா பிம்ஸ்டெக் அமைப்பு. அடுத்து பிபிஐஎன் அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயணிகள், சரக்கு மற்றும் எரிசக்தி மேம்பாடு,
ஆகியவைகளின் பரிமாற்றத்திற்கான கூட்டமைப்பு. இதுல என்னென்ன நாடு இருக்குன்னா பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். இந்த நாடுகளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். ஸோ இந்த அமைப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம இன்னொரு நாட்டோட பரஸ்பரமா செய்து கொள்ளக்கூடிய ஒரு கொள்கைகளை சொல்றக்கூடிய அமைப்புகள் தான் இது. இதெல்லாமே புக்ல கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்திய ஆயுதப்படைகளை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் கட்டப்பட்டதா இந்த நேஷனல் வார் மெமோரியல் அப்படிங்கிற இடம், தேசிய போர் நினைவு சின்னம். அதாவது இந்த நினைவு சின்னம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடெல்லியில இருக்கக்கூடிய இந்தியா கேட் பக்கத்துல 40 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கு நேஷனல் வார் மெமோரியல் அப்படின்னு. அதாவது நம்ம நாட்டுக்காக போர்ல உயிரிழந்த வீரர்களோட தியாகத்தை நினைவு வைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கான வீரர்களோட பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நேஷனல் வார் மெமோரியல். அடுத்து ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற பதவி பார்த்தோம் அப்படின்னா 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு பொது அதிகாரி பதவி. இது இந்திய ராணுவத்தோட உயர்ந்த பதவி, ரொம்ப முக்கியமான பதவி ஃபீல்டு மார்ஷல். அடுத்து சாம் மானக்சா என்பவர் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஆவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவோட முதல் ஃபீல்டு மார்ஷல் யாருன்னா சாம் மானக்சா அப்படிங்கிறவங்க. 2வது ஃபீல்டு மார்ஷலா இருந்தவங்க கரியப்பா, KM கரியப்பா. ஸோ உங்க நேம்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுன் சிங் அவர்கள். அர்ஜுன் சிங் இந்த மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்றவர். ஸோ ஒரே முதல் அதிகாரி மற்றும் ஒரே அதிகாரின்னு சொல்றாங்க அர்ஜுன் சிங் அவர்கள். அடுத்து 1758 உருவாக்கப்பட்டதான் இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற இந்திய ராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவில் ஒன்று. ஓகேவா? மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு? காலாட்படை 1758. இந்த ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டின் உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெஜிமெண்ட் எங்கே இருக்குது? இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஊட்டியில் வெல்லிங்டன்கிற இடத்துல. அடுத்து 1962 இந்தியா சீன போர் நடந்துச்சு. அப்போ இராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டி இருந்ததுனால அப்போ ஒரு அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா மற்றும் சென்னை ஆகிய இடங்கள்ல அதிகாரிகளுக்கான பயிற்சி பள்ளிகளை உருவாக்குறாங்க. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படிங்கிறத. ஓகேவா? இந்த பயிற்சி பள்ளி அதிகாரிகள் பயிற்சி அகாடமியா மாறுது. எப்பன்னா 1998 ஜனவரி 1. ஓகேவா? ஸோ எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா 1962. பட் அதை சேஞ்ச் பண்ணது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு மாற்றினது 1998 ஜனவரி 1. அடுத்து கிபி 1025 தமிழ்நாட்டில் இருந்து சோழ மன்னர் 1ஆம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீவிஜயம் மீது தனது கடற்படையெடுப்பை தொடங்கியிருக்காரு. ஸோ ஸ்ரீவிஜயம் மீது கடற்படையெடுப்பை தொடங்கிய சோழ மன்னன் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திரன், 1ஆம் ராஜேந்திரன். அடுத்து தற்போது கெடா என்றழைக்கப்படும் கடாரம் பகுதியை தான் அவர் அந்த டைம்ல வென்றாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீவிஜயத்துக்கு எதிரான இந்த கடல் கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றில் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது. தேசிய மாணவர் படை NCC, நேஷனல் கேடட் கார்ப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இது இராணுவப்படை, கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை உள்ளடக்கிற ஒரு முத்தரப்பு சேவை அமைப்பு. இந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு அமைப்பாக இருக்கு. அதாவது இளைஞர்களோட ஒழுக்கமான மற்றும் தேசபக்தி மிக்க குடிமக்களாக அவங்கள உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த NCCயை உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு தன்னார்வ அமைப்பு. இந்தியா முழுவதும் உள்ள உயர்நிலை பள்ளிகள், கல்லூரி, பல்கலைக்கழகத்தில் இதை மாணவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கான பயிற்சிகளை கொடுப்பாங்க NCC. அடுத்து ரொம்ப முக்கியமானது டேட்ஸ். இராணுவ தினம், நம்ம நாட்டில் இராணுவ தினம் ஜனவரி 15. ஸோ ஜனவரி 15 இராணுவ தினமாக இருக்கு. பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம், இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10.
விரைவு அதிரடிப்படை தினம் வந்து அக்டோபர் 7, விமானப்படை தினம் வந்து அக்டோபர் 8. இது ரெண்டும் அடுத்தடுத்த நாள் வருது. டிசம்பர் 4 வந்து கடற்படை தினம், டிசம்பர் 7 வந்து ஆயுதப்படைகள் கொடி தினம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான தினங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அண்டை நாடுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, பூட்டான், வங்காளதேசம், மியான்மர் இந்த நாடுகளுடன் இந்தியா பொதுவான நில எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. மேலும் இலங்கையோட கடல் எல்லையை பகிர்ந்து கொள்கிறோம். இதெல்லாம் வந்து நில எல்லை அப்படின்னா இதில் இலங்கையோட மட்டும் கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும். இது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவோட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள். ஸோ எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் பரந்த நாடாக விளங்குகிறது. பகிர்ந்து கொண்டு வடமேற்கில் பார்த்தோம்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானோட நம்ம ஷேர் பண்ணுறோம். வடக்கில் சைனா, நேபாளம், பூட்டான். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? சைனா, நேபாளம், பூட்டான். அடுத்து கிழக்கில் வங்காளதேசம், தூர கிழக்கில் மியான்மர், தென்கிழக்கில் இலங்கை, தென்மேற்கில் மாலத்தீவ்ஸ். இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மேப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுடைய அண்டை நாடுகள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நெல்சன் மண்டேலா பற்றி சொல்லியிருப்பாங்க. இவர் ஆப்பிரிக்காவோட தேசிய காங்கிரஸ் தலைவராக செயல்பட்டவர் தான் நெல்சன் மண்டேலா அவர்கள். இனவெறிக்கு எதிரான ஒரு உறுதியான போராளியாக இருந்தார். நிறவெறி கொள்கை என்பது இனப்பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவமாக இருந்தது. இது மனிதாபிமானத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது. இனவெறி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இனப்பாகுபாட்டிற்கும் எதிராக இந்தியா போராடியது. 1990ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவோட இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்து இந்திய வெளியுறவு கொள்கையின் மிகச்சிறந்த வெற்றியாக இருந்தது. ஸோ தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1990. இந்திய வெளியுறவு கொள்கையோட அடிப்படை கோட்பாடுகள் என்னென்னா, தேசிய நலனை பாதுகாக்கணும், அமைதி, உலக அமைதியை அடைதல், ஆயுத குறைப்பு, காலனித்துவம், இனவெறி மற்றும் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றை நீக்குதல், நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல், பொருளாதார வளர்ச்சி. இது எல்லாமே அவ்வளோதான். ஸோ இதோட வந்து 8th ஸ்டாண்டர்டில் உள்ள 6th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து 7th லெசன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். PDF வேணும்னா மெயில் பண்ணுங்கள். நன்றி.